மீசான் எனும் தராசில் மிக கனதியாக இருக்கப் போவது. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மிக விருப்பமானவரும் அவர்தான். நபி அவர்களுக்கு நெருக்கமாக அவரது அந்தஸ்துக்கு அருகில் இருக்க போவரும் அவர்தான். இது இல்லாவிட்டால் அவர் ஒரு பூரணமான முஃமினாக முடியாது என்று சொல்லப்பட்டிருப்பதும் இதற்குத்தான். அப்படி அந்த அமல் எதுவாக இருக்கும் என்று பல நல்லமல்கள், பல வணக்கங்கள் எமது உள்ளத்துக்கு வந்துவிட்டு செல்லலாம். ஒருவேளை கியாமுல் லைலாக இருக்குமோ, அல்லது தொழுகை, நோன்பு போன்ற அமல்களாக இருக்குமோ, அல்லது தான தர்மங்கள், ஜகாத், ஹஜ் போன்ற அமல்களாக இருக்குமோ. அப்படி இல்லாவிட்டால் மோசமான பாவச் செயல்களிலிருந்து தவிர்ந்திருப்பதால் அந்த பாக்கியம் கிடைக்க சான்ஸ் இருக்கிறதோ, கொலை கொள்ளையிலிருந்து, விபச்சாரம், மோசமான நடத்தையிலிருந்து. ஆனால் நபி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், மாமின் ஷேயின் அஸ்கல் ஃபி மீதானில் அப்தி யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் ஹுல்க். நாளை மறுமையில் ஒரு முஃமினின் தராசில், மீசான் எனும் தராசில் நற்குணத்தை விட கனதியான எதுவும் இருக்காது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அழகிய பண்பாடுகள் நற்குணத்துக்கு நாளை மறுமையில் இருக்கின்ற வெயிட். இவ்வளவு இபாதாக்களையும் நாங்கள் முந்தியடித்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு நாங்கள் கஷ்டப்படுவது நாளை மறுமையில் அந்த தராசில் நன்மையின் பக்கம் கனதியாக இருக்க வேண்டும் என்பதுதானே. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களது தராசில் கனதியான அமல்கள் வேண்டுமா? அப்படி என்றால் உங்களது குணங்களை, உங்களது பண்பாடுகளை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் இன்று கணக்கே எடுக்காத ஒரு பகுதி தான் இந்த பண்பாடுடைய விடயம். 10 வருடங்களாக நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை பற்றி எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? நான் நபி அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்திருக்கிறேன். அவர்கள் என்னிடம் ஒரு போதும் சி என்ற வார்த்தையை கூட சொன்னதில்லை. நான் செய்த ஒரு வேலையை பார்த்து ஏன் இதை செய்தாய் என்று கேட்டதும் இல்லை. நான் செய்யாத ஒரு வேலையை பார்த்து நீ அதை செய்யவில்லை என்று கடிந்து கொண்டதும் இல்லை. நல்ல பண்பாடுகள், அழகிய குணங்கள் எவ்வளவு இந்த மார்க்கத்தில் முக்கியம் என்றால், நாங்கள் எவ்வளவு பெரிய வணக்கவாளியாக இருந்தாலும் நீங்கள் பூரணமான முஃமினாக முடியாது என்று இந்த மார்க்கம் எங்களை எச்சரிக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அக்மலுல் முஃமின் ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. பரிபூரணமான முஃமின் என்பவர் மிக அழகிய குணம் கொண்டவனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே நான் எவ்வளவு வணக்கத்தில் ஈடுபட்டு தொழுது, நோன்பு நோற்று, ஹஜ், உம்ராக்கள் செய்திருந்தும் பிரயோசனமில்லை என்னிடத்தில் அழகிய பண்பாடுகள் இல்லாதவரை. அது இல்லாவிட்டால் நான் ஒரு பூரணமான முஃமினாக மாட்டேன் என்பது நபி அவர்களின் சான்றிதழ். இப்படி ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரராக வேண்டுமா? நபி அவர்களின் திருவதனத்தை காண வேண்டும், அவரோடு அருகில் இருக்க வேண்டும், அவரோடு பல கதைகள் பேச வேண்டும், அன்று நடந்த சம்பவங்களை அவர் வாயால் கேட்க வேண்டும், அவரோடு சிரித்து பழக வேண்டும், அவரை பார்த்த வண்ணமே அவர் அருகில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்களே, அலா உஹ்பிருக்கும் பி அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் எனக்கு மிக நேசத்துக்குரியவர், எனக்கு மிக விருப்பமானவர், எனக்கு மிகவும் மறுமை நாள்ற என்ற அந்தஸ்துக்கு அருகாமையில் இருப்பவர், எனக்கு மிக நெருக்கமாக நாளை மறுமையில் இருப்பவர் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாக்கா. உங்களில் அழகிய பண்பாடுடையவர், சிறந்த நற்குணங்களை உடையவர் நாளை மறுமையில் எனக்கு மிக விருப்பமானவராக இருப்பார், எனது அந்தஸ்துக்கு மிக நெருக்கமானவராக இருப்பார், எனக்கு அருகாமையில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். யா சலாம், யா சலாம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அழகாக சொல்லிவிட்டார்கள், இது இருந்தால் இது கிடைக்கும். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்?
மறுபுறம் அந்த ஹதீஸிலே ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. وَإِنَّ أَبْغَضَكُمْ إِلَيَّ وَأَبْعَدَكُمْ مِنِّي يَوْمَ الْقِيَامَةِ الْسَرْسَارُونَ وَالْمُتَشَدِّقُونَ وَالْمُتَفَيِّهِقُونَ. எனக்கு மிக வெறுப்பானவர், எனது கோபத்துக்கு ஆளானவர், நாளை மறுமையில் என்னை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர், எனது கிட்ட வாரத்துக்கே அவருக்கு எந்த அருகதையும் இல்லாதவர் யார் தெரியுமா? 3 கூட்டத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு கூட்டம் அல் சர்சாரூன், அதிகமாக பேசுபவர்கள், வளவளவென்று பேசிக்கொண்டிருப்பவர்கள். வாயால் கெட்டவர்களே அதிகம் என்று சொல்வோமே, அது இந்த உலகில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் தான். 2வது கூட்டத்தினர் அல் முத்தஷத்திகூன். அவர்கள் யாரென்றால், சமூகத்தில் தனது மொழித்திறமையை, தனது நாவன்மையை காண்பிப்பதற்காக மக்களை வெறுக்க வைக்கின்ற நிலையில் நீண்ட நேரம் அந்த சபைக்கு பொருத்தமில்லாமல் அடுக்கு மொழியில் பேசுபவர், தான் ஒரு திறமசாலி, நன்றாக பேசக்கூடியவன் என்பதை காண்பிப்பதற்காக பேசுபவன். 3வது கூட்டத்தினர் அல் முத்தஃபைஹிகூன். அவர்கள் பேசினாலே தனது புகழ் பாடுபவர்களாக, தனது பெருமை பாராட்டுபவர்களாகத்தான் பேசுவார்கள். அவர் செய்தவற்றையெல்லாம் சொல்லி காண்பித்து தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கொள்பவர், தனது புகழையே பாடிக்கொள்பவர். இது ஒரு பயங்கரமான ஒரு குணம். இந்த 3 கூட்டத்தையும் பாருங்களேன். இந்த 3 கூட்டத்தையும் இந்த உலகத்திலேயே மக்கள் விரும்புகிற கூட்டம் அல்ல. மக்கள் எப்போதும் இந்த 3 கூட்டத்தையும் வெறுப்பார்கள். அதிகமாக பேசுபவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள், வளவளவென்று பேசுபவர்களை விரும்ப மாட்டார்கள். கண்டாலும் விரண்டு ஓடுகின்ற நிலைமைதான் உண்டாகிறது. அதேபோல் ஒரு இடத்தில் தனது திறமையை காண்பிப்பதற்காக விளங்காத பாஷையில், விளங்காத மொழியில், பெரிய சொற்றாடல்களுடன் அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாமல் பேசுபவர்களும் மீது அவர்களது பேச்சும் எடுபடாது. அதையும் வெறுப்பவர்களாகத்தான் மனிதர்கள் இருப்பார்கள். 3வது கூட்டத்தை நான் சொல்லவே தேவையில்லை. அவரை கண்டாலே எல்லோருக்கும் அப்படி ஒரு வெறுப்பு வரும். எனவே இவர்களுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் வெறுப்பது மாத்திரமல்ல, மறுமை நாளில் நபியவர்கள் கூட வெறுக்கிறார்கள், நபியவர்கள் கூட கோபத்துக்கு ஆளாகிறார்கள். அவரை விட்டு தூரமாகவே இந்த கூட்டம் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இந்த கூட்டத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அப்போது நபியவர்களுக்கு விருப்பமானவர்களாக, அவருக்கு அருகில் இருக்க ஆசைப்படுபவர்கள் அழகான குணங்களை, நல்ல பண்புகளை கொண்டவர்களாக, அதை அணிகலன்களாக கொண்டவர்களாக மாறுவோம். நபி அவர்களுக்கு விருப்பமானது இந்த அமல் என்றால், அல்லாஹுக்கு எது விருப்பமாக இருக்கும்? மன் அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ். அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அடியான் யார் என்று ஒரு கூட்டம் நபி அவர்களை பார்த்து கேட்கிறது. அப்போது நபி அவர்கள் அஹ்சனுஹும் ஹுலுகா, அவர்களில் நல்ல குணம் படைத்தவர்கள், அழகான பண்பாடுகள் கொண்டவரே அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் என்று நபி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். மீசான் எனும் தராசில் அதிகமாக கனதி தரக்கூடியது. ஒரு மோமின் பூரணமான மோமீனாக வேண்டுமென்றாலும் இந்த விஷயம் தேவைப்படுகிறது. நபி அவர்களுக்கு அருகாமையில் அவரது அந்தஸ்துக்கு நெருங்கி அவரோடு இருக்க வேண்டும், அவருக்கு விருப்பமானவராக ஆக வேண்டும் என்றாலும் இந்த அமல் தேவைப்படுகிறது. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்க வேண்டும் என்றாலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுஸ்னுல் ஹுல்க், அழகிய பண்பாடு, அழகான குணங்கள். அடுத்தது எதை கொண்டு அதிகமாக மக்கள் சுவனம் நுழைவார்கள்? தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, அடுத்த இபாதாக்களை கொண்டு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸருமா யுதுகிலுன்னாசல் ஜன்னா தக்குவல்லாஹ் வ ஹுஸ்னுல் ஹுல்க். அதிகமாக மனிதர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பது தெரியுமா? இறையச்சம், எப்போதும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்வதும், ஹுஸ்னுல் ஹுல்க், அழகான பண்பாடுகளும் அழகான குணங்களுமாகும் என்று நபி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இன்று உலகில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவெல்லாம் முயற்சி செய்கிறோம், எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுகிறோம். நபி அவர்கள் வாக்களிக்கிறார்கள், சுவனத்தில் ஒரு மாளிகை தருவதாக.
அந்த மாளிகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வாருங்கள். அன ஸஈமும் பிபைத்தின் ஃபி ரப்தில் ஜன்னா லிமன் தரக்கல் மிரா வ இன்கான மொஹிக்கன். சுவனத்தை அண்டிய ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை நான் வாக்களிக்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சத்தியத்தில் தான் இருந்தாலும், உங்கள் பக்கம்தான் உண்மை இருந்தாலும், நீங்கள் வாதத்தை, தர்க்கத்தை, அதற்காக வேண்டி வாதிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வபி பைத்தின் ஃபி வசத்தில் ஜன்னா லிமன் தரக்கல் கிஸ்ப் வ இன்கான மாதிஹன். சுவர்க்கத்தின் நடுவிலே ஒரு வீட்டை நான் வாக்களிக்கிறேன், அதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விளையாட்டுக்காக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வபி பைத்தின் ஃபி அலல் ஜன்னா, சுவர்க்கத்தினே டொப்பில் உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு வீட்டை நான் வாக்களிக்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன். லிமன் ஹஸ்ஸன ஹுலுகா, எவர் தன்னுடைய பண்பாடுகளை அழகாக ஆக்கிக் கொள்கிறாரோ, நல்ல குணங்களை அணிகலன்களாக ஆக்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு சுவனத்தில் டொப்பில் உச்சத்தில் ஒரு வீட்டை வாக்களிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்தில் போட்டி போடணும்டா இதுக்காக வல்லவா போட்டி போட வேண்டும். இந்த பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாகணும்டா, இந்த குணங்களை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும்டா, எங்களுக்கு எங்களோட ரோல் மாடல், எங்களோட முன்மாதிரி, எங்களோட வாழ்க்கையில் எந்த அந்தஸ்தில் அவர் இருக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விட, தனது குழந்தைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நபி அவர்களை விருப்பமானவராக ஆக்கி கொள்ளலண்டா, அவருக்கு நபி அவர்கள் இவங்க எல்லாரையும் விட பெரிய ஆளாக இல்லைண்டா அவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று நபி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இந்த எல்லாத்தையும் விட இங்குள்ள சொத்து செல்வங்கள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், இது எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பான மேலான அந்தஸ்தில் நபி எங்களோட உள்ளத்தில் இல்லைண்டா இந்த பண்பாடுகள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறது கஷ்டம். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாக்கினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரி. உங்களது பெற்றோர், உங்களது பிள்ளைகள், உங்களது சகோதரர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தவர்கள், நீங்கள் சேகரித்த செல்வம் நஷ்டமாகிவிடுமோ என்று பயந்து செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம், நீங்கள் விரும்பி வாழ்கின்ற உங்கள் வீடுகள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவனது பாதையில் தியாகம் செய்வதை விட விருப்பமானதாக ஆகாதவரை, இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹும் அவனது தூதரும் வராதவரை நாங்கள் வெற்றியாளர்களாக ஆகலா. இந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு எடுத்து நடக்கலா. அல் குர்ஆன் அப்படியானவர்களை பார்த்து சொல்கிறது ஃபாசிக் என்று, அவர்கள் பாவிகள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு நடந்து செல்கின்ற போது சொல்கிறார்களே, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். அப்போது நபி அவர்கள், உமது பிள்ளைகளை விடவா? ஆம் யா ரசூலல்லாஹ். உமது குடும்பத்தை விடவா? ஆம் யா ரசூலல்லாஹ். உம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை விடவா? ஆம் யா ரசூலல்லாஹ். உமது உயிரை விட நீர் என்னை நேசிக்கிறீரா? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்களே, இல்லை யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீர் உண்மையான விசுவாசியாக ஆகவில்லை, உமது ஈமான் இன்னும் பூரணமாகவில்லை. அப்போது சிறிது நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, எனது உயிரை விட நீங்களே எனக்கு விருப்பமானவர், மேலானவர் என்று சொன்ன பிறகுதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லான் யா உமர், அல்லான், இப்போதுதான் யா உமர், இப்போதுதான் நீர் உண்மையான விசுவாசியாக இருக்கிறார் என்று சொன்னதை பார்க்கிறோம். பிறகு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகன்
தந்தையை பார்த்து கேட்குறார், தந்தையே, நீங்கள் அந்த டிசிஷனை, அந்த முடிவை மாற்றினதுக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் எவ்வளவோ பெரிய வழிகேட்டில் இருந்தேன், என்னை நேர்வழிப்படுத்தியவர் அவர். நாளை மறுமையில் எனது உயிரை விட எனக்கு தேவையாக இருக்கக்கூடியவர் நபி அவர்கள். நாளை மறுமையில் எனது உயிரை விட எனக்கு அவருடைய தேவையே அதிகமாக இருக்கும், அவரின் மீதே நான் தங்கி நிற்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். இப்படி அல்லவா அன்பு கொள்ள வேண்டும்? நாங்கள் நபி அவர்கள் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம். அல் மரு மாமன் அஹப்ப என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் நாளை மறுமையில் அவர் யாரோட விருப்பமாக இருந்தாரோ அவரோடு எழுப்பப்படுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வாருங்கள், நபி அவர்களை காதலிப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பற்றி நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாலும் தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு மறக்காத ஒரு விஷயமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் எதை சொல்வீர்கள் என்று உமர் ரலியை பார்த்து கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் உம்ராவுக்கு செல்வதற்காக நபி அவருடன் அனுமதி கேட்க போனேன். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், லா தன்சானாயா ஆகை மின் சாலிஹ துவாய், உங்களோட துவாக்கள்ற எங்களை சேர்த்து கொள்வதற்கு மறக்கவானம் என்று நபி அவர்கள் சொன்னது தான் என்ற வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று பூரித்தவராக அந்த பயணத்தை தொடர்ந்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றை படிக்கின்ற போது சொல்வதை பார்க்கிறோம். அபூ குஹாஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை, மக்கா வெற்றிக்கு பின்னால் அவருடைய பிந்திய காலத்தில் இஸ்லாத்தை தழுவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவரிடம் கூட்டி வருகிறார்கள். அப்போது நபி அவர்கள், அபூபக்கரே, ஷேக் ஒரு வயசாளி சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே என்று சொல்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இவரை இங்கு கொண்டு வருவதுதான் ஏற்றமுடையது என்று சொல்லி நபி அவர்களின் கையால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவுகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுகிறார். அப்போது நபி அவர்கள், எவ்வளவோ சந்தோஷமான நாள், தந்தையை நரகிலிருந்து காப்பாற்றி கொண்ட நாள், ஏன் அழுகிறீர் அபூபக்கர் என்று நபி அவர்கள் கேட்டபோது, யா ரசூல் அல்லாஹ், இன்னனி குந்து அஹப்பு அன்னல்லதி பாய அன் நபி அல்லான் லைசா அபி வலாக்கின் அபூ தாலிப். யா ரசூல் அல்லாஹ், இன்று உங்களது கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்ற தந்தையாக அல்ல, அவர் அபூ தாலிபாக இருந்திருக்க வேண்டும், அப்போதல்லவா நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று நினைத்து அதற்காக அழுகிறேன் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். எந்தளவு தூரம் தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னை விட நபி அவர்களது விருப்பத்தை, நபி அவர்களது சந்தோஷத்தை பெரிதாக மதித்து நபி அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணங்கள் இல்லை. அழகான அளவான பேச்சு, வீண் பேச்சுக்களுக்கு இடம் இருக்கவில்லை. எப்போதும் புன்னகைத்த முகம் கடுகடுக்க கண்டதில்லை. நம்பிக்கை நாணயத்தின் சிகரம், உண்மையின் உதயமாக இருந்தவர். பொய் என்ற பேச்சுக்கு இடம் இருக்கவில்லை. மோசமான, கெட்ட, ஆபாசமான வார்த்தைகள் பேசி கேட்டதில்லை. அடுத்தவர்களோடு பழகுவதில் அவரை விஞ்சிட யாரும் இருந்ததும் இல்லை. பெரியவரை எப்போதும் மதித்தார். சிறியோருக்கு எப்போதும் அன்பு காட்டினார். அடுத்தவருக்கு எப்போதும் உதவி நாடுபவர். தன்னை வாளேந்தி கொல்ல வந்தவர்களை கூட பழிவாங்க துணிந்ததில்லை. பொறுமையின் சிகரமாக விளங்கியவர். அடுத்தவரின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். அடுத்தவரின் துயரத்தில் பங்கேற்றவர். அடுத்த மனிதர்களுக்கு எப்போதும் பிரயோசனமாக வாழ்ந்தவர். அவரது விட்டு கொடுப்புக்களை எங்கனம் போற்றுவது. இவரை மன்னிக்கலாமா என்று வியந்தவர்களை கூட மன்னித்து விட்டவர். இவ்வளவு முன்மாதிரி மிக்க நற்குணங்களின் சிகரமாக வாழ்ந்த ஒரு ஆளுமையின் வாழ்வின் படிப்பினைகளை எடுத்து நடக்காமல், இந்த விடயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அறிந்த பின்னும் ஒரு மனிதன் தனது பண்பாடுகளுடைய விடயத்தில், தனது குணங்களினுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பானேயானால், அதை பெரிதிப்படுத்தாமல் வாழ்வானேயானால், அவனை விட இந்த உலகத்தில் துர்ப்பாக்கியவானொருவன் உண்டோ? வெறுமனே இபாதத்களால் மாத்திரம் சுவனம் செல்லலாம் என்று இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா?
உங்களது ஈமானின் படித்தரத்தை அறிய விரும்பினால் உங்கள் பண்பாடுகளோடு உரசி பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். செல்வத்தை இழந்தவன் எதையுமே இழக்கவில்லை. ஆரோக்கியத்தை இழந்தவன் சிலவற்றை இழந்து விட்டான். நல்ல குணங்களை இழந்தவன் அனைத்தையுமே தொலைத்து விட்டான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். பண்பாடுகளை இழந்து வாழ்க்கையை தொலைத்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொள்ளாமல் அழகிய பண்பாடுகளை, குணங்களை, நபி அவர்களது முன்மாதிரிகளை அணிகலன்களாக கொண்டு இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் மத்தியில், மனிதர்களின் உள்ளங்களில் வாழ்கின்ற மனிதர்களாகவும், நாளை மறுமையில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மிக விருப்பமான, அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் அடியார்களாகவும் மாற முயற்சிப்போம்.